நடிகர் விஜய் தான் தொடங்கவுள்ள அரசியல் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் சூட்டியுள்ளார். நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவாரா இல்லையா என்ற நீண்ட நாட்களாக எழுந்த கேள்விக்கு தமிழக வெற்றி கழகம் எனும் புதிய அரசியல் கட்சியினை தொடங்கி முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். 2013ஆம் ஆண்டு AL விஜய் இயக்கத்தில் வெளியான தலைவா திரைப்படத்தில் இருந்து நடிகர் விஜயின் அரசியல் பயணம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்தது. தலைவா திரைப்படத்தின் வெளியீட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மூலம் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து கருத்துக்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருந்தன. தலைவா என்ற தலைப்பின் காரணமாகவும் டைம் டு லீட் என்ற அடைமொழியின் காரணமாகவும் அத்திரைப்படம் வெளியாவதற்கு முட்டுக்கட்டை போடப்பட்டதாக பல்வேறு கருத்துக்கள் கிளம்பின. நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கான திரைப்படமாக இந்த தலைவா இருக்கும் என கருதி அப்போதைய அதிமுக அரசு அத்திரைப்படத்திற்கு தடை விதித்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழும்பின. தலைவா திரைப்படம் திரையிடப்படும் திரையரங்கின் மீது வெடிகுண்டுகள் வீசப்படும் என்று அடையாளம் தெரியாத நபர்களால் கடிதம் வந்ததால் மிக பெரும் போராட்டத்தை தவிர்க்கும் வகையில் தலைவா திரைப்படம் தமிழ்நாட்டில் வெளியாவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதன் பின்பு தலைவா திரைப்படம் வெளியாவதற்கு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு நடிகர் விஜய் நேரம் கேட்டதாகவும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகின. நடிகர் விஜய் தலைவா திரைப்படம் குறித்து வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. நடிகர் விஜயின் திரைப்படம் வெளியாகாததற்கு அரசியல் கட்சிகளே காரணம் என எண்ணிய அவரது ரசிகர்கள் நடிகர் விஜய் அரசியல் வர வேண்டும் என பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்து வந்தனர். இதன் பின்பு நடிகர் விஜயின் ஒவ்வொரு திரைப்படம் வெளியாகும் போது அவரது அரசியல் பிரவேசம் குறித்து கேள்விகள் எழத் தொடங்கின. அவரது ரசிகர்களும் இணையதளங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் ஆக்ரோஷமான முறைகளையே கடைபிடித்து வந்தனர். மேலும் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர், தமிழ்நாட்டின் சட்டமன்றமே என நடிகர் விஜயின் ரசிகர்கள் போஸ்டர் அடித்து சர்ச்சைகளை எழுப்பி வந்தனர். இந்த நிலையின் தமிழக அரசியலின் இரு பெரும் துருவங்களாக இருந்த கருணாநிதி மற்றும் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு பல்வேறு நடிகர்கள் அரசியல் பிரவேசங்கள் தொடங்கின. நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் எனும் பெயரில் அரசியல் கட்சி தொடங்கியதும் அரசியல் கட்சி தொடங்குவது உறுதி என நடிகர் ரஜினிகாந்த் கூறிவிட்டு பின்வாங்கியதும் என பல்வேறு நிகழ்வுகள் நடந்தேறின. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. இந்நிலையில் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து மீண்டும் பல்வேறு கேள்விகள் எழத் தொடங்கின. இதனிடையே கடந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நடிகர் விஜய் பரிசு பொருட்களை வழங்கினார். ஒரு நாள் முழுவதும் நின்றபடி அனைத்து மாணவர்களுக்கும் அவர் பரிசு பொருள் வழங்கிய சம்பவம் இணையத்தில் அதிகளவு வைரல் செய்யப்பட்டது. அவரது ரசிகர்களும் நடிகர் விஜயின் அரசியலுக்கான முன்னேற்பாடுகள் தான் இவை என கூறி ஆனந்தத்தில் மிதந்தனர். இதனை அடுத்து விஜய் இலவச சட்ட ஆலோசனை மையம், இலவச படிப்பு பயிற்சி மையம் என ஒவ்வொரு திட்டங்களாக அதிரடியாக தொடங்கப்பட்டன. விஜய் மக்கள் இயக்கத்தினர், ரசிகர்கள், வழக்கறிஞர்கள், சங்கத்தினர் என ஒவ்வொரு பிரிவினரையும் தனித்தனியாக சந்தித்து அரசியல் களத்தினை வேகப்படுத்தினார் நடிகர் விஜய். இதன் பிறகு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மக்களுக்கு நேரில் சென்று நிவாரணப் பொருட்களை நடிகர் விஜய் வழங்கினார். இத்தகைய செயல் காரணமாக நடிகர் விஜய் புதிய அரசியல் கட்சி தொடங்குவது ஏறத்தாழ உறுதியானது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் எனும் பெயரில் புதிய கட்சியை தொடங்க போவதாக நடிகர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவரது ரசிகர்களை ஆனந்தப்படுத்தியதோடு மற்ற அரசியல் கட்சிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய அரசியல் ஊழல் மலிந்த அரசியல், கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் மறுபுறம் சாதி, மதம் வாயிலாக பிளவுகளை ஏற்படுத்தும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் என மத்திய மாநில அரசுக்கு எதிராக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதிரடி காட்டியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதே நமது இலக்கு என தனது அரசியல் பயணத்தை நடிகர் விஜய் வேகப்படுத்தியுள்ளார். மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடவில்லை என்றும் எந்த கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகம் ஆதரவு இல்லை என்றும் கூறியுள்ள அவர், தமிழ்நாட்டு மக்களுக்கான நான் செய்யும் நன்றி கடனே இந்த அரசியல் பிரவேசம் என்று கூறியுள்ளார். நடிகர் விஜயின் இந்த அதிரடி அறிவிப்பு தமிழ்நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக ஒருபுறம் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அதிமுகவும் பாஜகவும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது நடிகர் விஜயின் இந்த அரசியல் அறிவிப்பு மிக பெரும் மாற்றம் ஏற்படுத்தும் என அவரது ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர். திமுகவுக்கு எதிர்க்கட்சியாக அதிமுகவா பாஜகவா என்ற கேள்வி எழுந்து வரும் நிலையில் நடிகர் விஜயின் அரசியல் நுழைவு மிக பெரும் பதிலை கொடுக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.